அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாளையக்காரர்களின் கிளர்ச்சி. இந்த பாளையக்காரர் முறைய முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா வாரங்களை சேர்ந்த காகத்திய மன்னர். பின் தமிழகத்துல விஜயநகர ஆட்சி நடக்கும். அந்த விஜயநகர ஆட்சியாளரா இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர் 1529 தன்னுடைய அமைச்சர் அரியநாத முதலியார் உதவியோட இந்த பாளையக்காரர் முறைய நடைமுறைப்படுத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. ஆனா இந்த பாளையக்காரர்கள் பிற்காலத்தில் நவாப்புகளோட கண்ட்ரோல் கீழே வருவாங்க. ஆனா 1792 கர்நாடகா ஒப்பந்தத்தின்படி பாளையக்காரர்களின் வரி மேலாண்மைய இந்த ஆங்கிலேயர்கள் தன்னுடைய கண்ட்ரோல வச்சுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர் மேல கம்ப்ளீட்டா ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா பாளையக்காரர்களுக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஸோ இந்த இடத்துல இருந்துதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாளையக்காரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான வினா விடைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். பூலிதேவன் பிறந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1715 செப்டம்பர் 1. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி 1761 மே 16. யூசுப் கான் வாசுதேவன் நல்லூர், நெல்கட்டும் செவல், பனையூர் போன்ற 3 முக்கிய இடங்களை கைப்பற்றிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1756 மார்ச் 21. பூலிதேவன் திருநெல்வேலியின் மீது தாக்குதல் நடத்திய ஆண்டு. ஆப்ஷன் டி 1764 அக்டோபர் 15. யூசுப் கான் மதுரை சம்மட்டிபுரம் பகுதியில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அரியணை ஏறிய ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி 1790 பிப்ரவரி 2. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ 1760 ஜனவரி 3 வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1798 செப்டம்பர் 19. கலெக்டர் காலின் ஜாக்சனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ராமலிங்க விலாசத்தில் சந்தித்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1798 டிசம்பர் 15 வீரபாண்டிய கட்டபொம்மன் மெட்ராஸ் கவுன்சில் முன் ஆஜரான ஆண்டு. சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1799 செப்டம்பர் 13. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் 1801 மார்ச் 3 ஊமதுரை தூத்துக்குடியின் மீது தாக்குதல் நடத்திய ஆண்டு. ஆப்ஷன் பி 1799 அக்டோபர் 17 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1801 மே 24 கர்னல் அக்னியூ 53 நாட்கள் போராட்டத்திற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றிய ஆண்டு. தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1756 ஏப்ரல் 17. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் 1782 டிசம்பர் 7 ஹைதர் அலி இறந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1799 மே 4 திப்பு சுல்தான் இறந்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1801 நவம்பர் 16 ஊமதுரை மற்றும் செவத்தையா கொல்லப்பட்ட ஆண்டு. ஓடாநிலை போர் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1802. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ 1801 காவேரி கரை போர். ஆப்ஷன் சி 1804 அர்ச்சலூர் போர். ஆப்ஷன் டி 1805 தீரன் சின்னமலை இறந்த ஆண்டு. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1801 அக்டோபர் 24. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி 1798 ஆகஸ்ட் 18. காலின் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை சந்திக்கும்படி ஆணையிட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1801 ஜூலை 31 ஆங்கிலேயர்களின் முழு கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு வந்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1748 டிசம்பர் 15 பெரிய மருது பிறந்த ஆண்டு.
சின்னமருது பிறந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1753. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1748 பெரிய மருது பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1789 சின்னமருது கல்லார்குடியை வெற்றி பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ 1799 செப்டம்பர் 1 மேஜர் பேனர்மேன் பாளையங்கோட்டையில் தன்னை சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆணையிட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1806 ஜூலை 11 வேலூர் புரட்சி முற்று பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. முத்து வடுகநாதரை கொன்றவர் யார்? இதற்கான சரியான விடை கர்னல் பான்ஜோ. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கர்னல் ஹெரான் பூலிதேவரை முதலில் எதிர்த்தவர். ஆப்ஷன் சி கேப்டன் கேம்பல் 1767 நெல்கட்டும் சேவலை முற்றிலுமாக கைப்பற்றியவர். ஆப்ஷன் டி ஜேம்ஸ் லண்டன் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் கம்பெனி நிர்வாகியாக இருந்தவர். மதராஸ் ஆட்சி குழுவில் இருந்தவர்களில் பொருந்தாதவர் யார்? இதற்கான சரியான விடை ஜேம்ஸ் வெல்ஷ். மற்ற 3 பேருமே, அதாவது வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசா மேசன், இவங்க 3 பேருமே அந்த குழுக்கள்ல தான் இருப்பாங்க. இந்த ஜேம்ஸ் வெல்ஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராணுவ குறிப்புகள்ல சொல்லியிருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்தவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எட்வர்ட் கிளை. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி பிரபு வீரபாண்டிய கட்டபொம்மனை முழுசா அடக்கணும் அப்படின்றதுக்காக மேஜர் பேனர்மேனோட தலைமையில ஒரு ராணுவ குழு அமைப்பாரு. ஆப்ஷன் சி எஸ்ஆர் லூஷிங்டன் காலின் ஜான்சன் ரொம்ப பிரச்சனை பண்றதுனால அவரை ரீப்ளேஸ் பண்ற விதமா இந்த எஸ்ஆர் லூஷிங்டன் ராமநாதபுர கலெக்டரா அப்பாயின்மெண்ட் ஆவாரு. ஆப்ஷன் டி காலின்ஸ் செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையின் போது கொல்லப்பட்ட ஒரு ஆங்கில அதிகாரி. பழையனாறு என்ற இடத்தில் கட்டபொம்மன் மருது சகோதரர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்திய ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1799 ஜூன் 1. ஆப்ஷன் பி 1801 மார்ச் 3 ஊமதுரை தூத்துக்குடியின் மீது தாக்குதல் நடத்திய ஆண்டு. 1801 மார்ச் 13 காலின் மெக்காலைனின் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடப்பட்ட ஆண்டு. ஆனா அவரால் அதை வெற்றி பெற முடியாது. சோ 1801 மே 24 கர்னல் அக்னியூ 53 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியை தன்வசப்படுத்திருப்பாரு. காளையார் கோவிலில் மும்முனை தாக்குதலில் பொருந்தாதவர் யார்? இதற்கான சரியான விடை மெக்லினி. சோ அந்த மேல இருக்க 3 பேருமே பிளாக்பர்ன், மெக்காலே, இன்னஸ் ஜேம்ஸ், இவங்க 3 பேருமே இருந்திருப்பாங்க. இந்த மெக்லினின் வந்து யாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகைக்கு பின்னாடி ஊமதுரை காளையார் கோவில் காட்டுல ராணுவ குழுக்கள்லாம் அமைச்சு ஒரு ராணுவ பேச்சு நடத்திருந்திருப்பாங்க. சோ அப்ப அவங்களை எதிர்த்து இந்த மெக்லின் வந்து போராடி இருப்பாரு. பட் இருந்தாலும் அவரால் வெற்றி பெற்றிருக்க முடிஞ்சிருக்காது. வேலூர் புரட்சியை தெரிவிக்க கில்லிஸ்பிக்கு கடிதம் கொடுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கேப்டன் ஸ்டீவன்சன். அதாவது கடிதத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் கூட்ஸ். ஆனா கடிதத்தை சேஃபா கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இந்த கேப்டன் ஸ்டீவன்சன் தான். ஓகேவா? இந்த மற்ற ஆப்ஷன்ஸான கேப்டன் யங், லெப்டினன்ட் வுட்ஹவுஸ், இவங்க 2 பேருமே குதிரைப்படைகளை தலைமையேற்று நடத்திருப்பாங்க. அதாவது
கேப்டன் யங் 19வது குதிரைப்படையை தலைமை தாங்கி வேலூர் புரட்சிய முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்திருப்பாங்க, வேலூர் கோட்டைக்கு வந்திருப்பாங்க. சோ லெப்டினன்ட் வுட் ஹவுஸ் அதே மாதிரி வேலூர் புரட்சிய எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 7ஆம் குதிரைப்படைய தலைமை தாங்கி வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே கில்லஸ்பியோட ஆர்டர் படி தான் வந்திருப்பாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வெகுமதியாக அளிக்கப்பட்ட பகோடாக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 7000, ஆப்ஷன் பி 3310. அதாவது காலின் ஜாக்சன் லெட்டர் எழுதுவார்ல, என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ல இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சிட்டு இருக்க நிலுவைத் தொகை எவ்வளவுனா 3310. ஆனா மெட்ராஸ் கவுன்சில் முன்னாடி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகிறதுக்கு முன்னாடி எல்லா நிலுவைத் தொகையும் கட்டிட்டு ரிமைனிங் 1080 பகோடாக்கள் மட்டும்தான் அவர் பெண்டிங்ல வச்சிருப்பாரு. வாலாஜாபாத் 23ஆம் ரெஜிமெண்டை தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹர்கோட். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெனடி. அதாவது கில்லஸ்பி என்ன சொல்லியிருப்பாருன்னா 19வது குதிரைப்படையும் 7வது குதிரைப்படையும் தான் கூட கூட்டிட்டு போயிருவாரு. ரிமைனிங் இருக்க படையெல்லாம் தலைமை தாங்கிட்டு நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெனடி கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆப்ஷன் சி பிளாக்கிஸ்டன். அதாவது வேலூர் புரட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிளாக்கிஸ்டனோட தலைமையில 19வது படைப்பிரிவு கோட்டையோட வாயில்ல பீரங்கி வச்சு தகர்த்திருப்பாங்க. ஆப்ஷன் டி ஸ்கெலட்டன். அதாவது கோட்டையோட வாயில பீரங்கி வச்சு தகர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கெலட்டனோட தலைமையில குதிரை படையோட ஒரு பிரிவு வேலூர் கோட்டைக்குள்ள போயிருப்பாங்க. இந்திய விடுதலைக்கு தமிழர்களை முன்னோடி என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சஞ்சீவி. மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் வி.டி. சவார்கர் வேலூர் புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆப்ஷன் சி கே ராஜையன் தென்னிந்திய கிளர்ச்சியை முதல் விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆப்ஷன் டி கே கே பிள்ளை வேலூர் கழகம் 1857 புரட்சிக்கு வழிவகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. புதிய ராணுவ விதிகளை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் கிராடாக். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜமாலுதீன். அதாவது இவரு வேலூர் புரட்சியில ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. இவரு திப்பு குடும்பத்தோட 12 இளவரசர்கள்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு. ஆப்ஷன் பி அக்னியு விலங்கு தோலினால செய்யப்பட்ட புதிய வகை தலைப்பாகைய ராணுவ வீரர்களுக்கு அறிமுகப்படுத்திருப்பாரு. இதுவும் வேலூர் புரட்சிக்கு ஒரு காரணமா தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ். இவரு தன்னுடைய நியூயார்க் ட்ரிபியூன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில 1857 புரட்சியை முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. 23ஆம் படைப்பிரிவு 2ஆம் பட்டாளத்தை சேர்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷேக் ஹாசிம். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஷேக் ஹுசைன் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி டபிள்யூ.ஜே. வில்சன் வேலூர் புரட்சியில 378 பேர் சிறை வைக்கப்பட்டதாகவும் 518 பேர் நாடு கடத்தப்பட்டதாகவும் அந்த நாடு கடத்தப்பட்டவர்கள சில பேர் விசாரணையின்றி கொல்லப்பட்டதாகவும் சொல்லியிருந்திருப்பாரு. ஆப்ஷன் டி ஜே பிளாக்கிஸ்டன் வேலூர் புரட்சியின் போது அந்த கோட்டைக்குள்ள கிட்டத்தட்ட 800 இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து கிடந்ததா சொல்லியிருப்பாரு. பூலிதேவரின் பெற்றோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சித்திரபுத்திர தேவர் சிவஞான நாச்சியார். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள். இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோட பெற்றோர். ஆப்ஷன் சி ரத்தனசாமி பெரியாத்தாள். இவங்க தீரன் சின்னமலையோட பெற்றோர். ஆப்ஷன் டி மூக்கையா பழனியப்பன் பொன்னாத்தாள். இவங்க மருது சகோதரர்களுடைய பெற்றோர்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.
அடிச்சிட்டேன். ஐயோம்மா.